ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, இது மதியம் ஒரு 12 மணிக்கு மேலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாலிருந்து எப்படி எடை எடுத்து அதிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிருங்கிறது இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான பீட்ரூட் ஜூஸ் ரெசிபி இதில் நான் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் பசும்பால் இல்லை எருமைப்பால் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த 1-2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே வந்து வெண்ணெய் எடுத்து நெய் வந்து காய்ச்சலாங்க. இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடையிலலாம் சுத்தமான பசு நெய் வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து போடுறாங்க. குறைஞ்சது ஒரு 500 மேலே தான் வந்து இருக்கும். இப்படி அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே பால் வாங்கினோம்னா அதுலேருந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் பசும்பால் வாங்க ஆரம்பித்ததுலேருந்து இது தாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து வீட்டிலே வந்து நெய் எடுத்துக்கிறது. சப்போஸ் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அப்போ அந்த டைமில் பத்தாதுங்கிற நேரத்தில் தான் நான் கடையில் வாங்கிக்கிறது. நான் சொல்கிற மாரி வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நெய் சூப்பராக வந்து எடுக்கலாங்க. நல்லா மணலாக நல்ல வாசனையாக வந்து இருக்கும். நெய் நாள் காய்ச்சினதுக்கப்புறமா இது அடுத்த நாள் வந்து எடுத்தது எப்படி வந்து சூப்பராக மணலாக நெய் வந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். வாங்கி இதை எப்படி எடுக்கலாங்கிறது இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பால் வந்து 1 லிட்ரு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போதைக்கு வந்து 1/2 லிட்ரு தான் வந்து வாங்குகிறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கும்போது அவங்க வீட்டில் பசும்பால் தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே ஊர்லேயே வந்து தாத்தா கிட்ட தான் வாங்குகிறேன். அவங்க எருமைப்பால் தான் வந்து கொடுக்குறாங்க. 1/2 லிட்ரு தான் வந்து வாங்குகிறேன். நான் எப்போதுமே வந்து பால் கொஞ்சம் அதிகமாக தாங்க வந்து தண்ணி சேர்ப்பேன். தண்ணி சேர்த்து காய்ச்சறதுக்கே எந்த அளவுக்கு வந்து ஏடு வருதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி பாருங்கள், இன்னும் அதிகமாகவே வந்து ஏடு வரும். எருமைப்பாலுங்கிறனால இது கொஞ்சம் திக்காக தான் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்குறேன். அது இல்லாமல் எனக்கு டீ காஃபி வந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி வந்து போட்டு குடிப்பேன். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து சேர்க்குறது. பால் நல்லா வந்து பொங்கி வரும்போது சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது தான் பால் ஆடை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான லேயராக வந்து வரும். பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றின பாலுக்கு இந்த மாதிரி பால் ஆடை வந்து வருது. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினிங்கன்னா இன்னும் நல்லா நிறையாவே வந்து வரும். இதே பசும்பால் பாலாடைன்னா இன்னும் நல்லா மஞ்சள்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பால் காய்ச்சினதுலேருந்து எடுக்கிறேன். அன்றைக்கி பாலில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றினேன். அதனால் இன்னும் கொஞ்சம் திக்கான லேயராக வந்தது. இப்படி தாங்க நான் பால் ஆடை வந்து எடுக்கிறது. வீட்டில் வந்து நெய் காலி ஆகிடுச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் இந்த பால் அடையெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாமலே வந்து இருக்கும். எவ்வளோ வந்து பால் அடை வந்து சேர்ந்துருக்குதோ அதை எடுத்து நான் வந்து மிக்சியில் வந்து போட்டு அடிச்சிக்கிறது. இதுக்கு கண்டிப்பாக வந்து ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூபோ தான் போட்டு வந்து அடிக்கணும். அப்போ தான் வந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். ஏன்னா மிக்சி கொஞ்சம் சூடாகும் இல்லைங்கன்னா, அதில் வந்து நம்ம சாதா தண்ணி ஊற்றி அடித்தோம்னா அந்தளவுக்கு வெண்ணெய் திரண்டு வராது. ஒரு மாதிரி க்ரீமியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா வந்து கூலிங்காக தண்ணி ஊற்றி சேர்த்து நீங்கள் அடிக்கும் போது தான் நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். நான் எப்போதுமே மிக்சியில் தாங்க நான் வந்து வெண்ணெய் எடுக்கிறது. இது வரைக்கும் கையில் அந்த மத்தால கடைஞ்சிலாம் நான் எடுத்தது கிடையாது. எனக்கு அந்த ப்ராசஸ் அந்த அளவுக்கு எனக்கு வரவும் இல்லைங்கிறனால நான் எப்போதுமே மிக்சியில் தான் போட்டு எடுத்துக்கிறது. 1 மாதமாக சேர்த்து வச்சிருந்த பால் ஆடையிலேருந்து தான் இப்போ நான் வந்து வெண்ணெய் எடுத்துகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம வந்து நெய் காய்ச்ச போகிறோம். பாலாடையில் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால இது ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோதான். நான் அதை வந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த பாத்திரம் அந்த பால் எடை வச்சுருந்தது இந்த மிக்ஸி ஜார்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணோம்னா ஒரு மாதிரி பிசுன்னு இருந்துகிட்ருக்கும். நம்ம யூஸ் பண்ண எல்லா பாத்திரையும் சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாத்திரம் கழுவினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து நான் பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இதுக்கு ஒரு 2-3 தடவை வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி வந்து அது உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த பால் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன்.
ஐஸ் வாட்டர் ஊற்றி ஒரு 2 3 தடவை அலசும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் நம்ம கையிலையும் வந்து ஒட்டாமலே இருக்கும், அந்த பாத்திரத்துலேயும் வந்து ஒட்டாமலே இருக்கும், நல்லா வந்து உருண்டுறதுக்கு நல்லா வாட்டமாக வரும். அதுக்காக தான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் 2 3 தடவை வந்து வாஷ் பண்ண சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க அந்த சுடு தண்ணி வந்து எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றி லைட்டாக அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் நான் வந்து பாத்திரத்தை விளக்கிக்க போகிறேன். இதே பசு நெய்யிலேருந்து நம்ம எடுக்கிற வெண்ணெய் வந்து இன்னும் நல்லா மஞ்சளாக இருக்கும். இதை வந்து எருமை மாட்டு பாலில் எடுக்கிற வெண்ணெய் தான். அதோட இது கொஞ்சம் ஹெல்த்தின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இது லேட் ஆக கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இதை வந்து அடுப்பில் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நம்ம நெய் காய்ச்சிக்க போகிறோம். இது குறைஞ்சது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம வாங்குகிற பாலிலிருந்து வெண்ணெய் எடுத்து சுத்தமான நெய் நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாங்க. இதுக்குன்னு நம்ம அதிகமாகலாம் காசு கொடுத்து செலவு பண்ண வேண்டாம். இதை நான் அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை போட்டு இறக்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அது முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக தான் வந்து கீழே வந்தேன். முருங்கைக்கீரை இல்லாதங்க கடைசி நீங்கள் கருவேப்பிலை கூட வந்து சேர்த்து பாருங்கள், அது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கிறேன் இல்லையான்ட்டு தான் நான் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஜன்னல் வழியாக. ஏன்னா ஜன்னல் ஓப்பனில் இருக்குது, சரியான காற்று அடிச்சிட்டு இருந்தது. அமிச்சிச்சுன்னா கேஸ் வடை வருமேன்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டில் முருங்கை மரம் வந்து நல்லா உயரமாக ஹைட்டாக போயிட்டு இருந்ததுங்க, உடைக்க முடியாமல் பூச்சி வச்சுட்டு இருந்தது. அதனால் சுத்தமாக அடியோடு வந்து வெட்டியாச்சு. இப்போ அடியோடு வெட்டினதுனால நல்லா புதுசாக நல்லா துளுத்து வருது. இது ஹைட்டாக ஆக விடுறதே இல்லை. தேவைப்படும் போது கீழ் வீட்டுக்காரங்களை நான் அப்பப்போ வந்து பிரித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறோம். செடி வச்சுருக்கிற இடம்லாம் கொஞ்சம் புல்லு அதிகமாக தாங்க இருக்குது. இதெல்லாம் அதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த சாட்டர்டே இல்லாட்டினா சண்டே தான் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இதுமாரி வந்து நெய் காய்ச்சும் போது அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வந்து சால்ட்டு டேஸ்ட்டுக்காக வந்து சேர்த்துருக்குறேன். நம்ம வெந்தயம் சேர்க்கறனால இந்த நெய்யோட கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலே வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து இது 2த்தையும் வந்து சேர்க்குறது. அந்த வெண்ணெய் கரைய ஒரு மாதிரியே உள்ளே வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்குங்க. அந்த க்ரீமியாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நெய் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இது எப்படி இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெய் காய்ச்சிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து பண்ணலை. ஜூஸ் தான் போட்டு கொடுக்க போகிறேன். பீட்ரூட் ஜூஸ் தான் வந்து போட போகிறேன். பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ஃபுட்டாக வந்து கொடுங்கங்க. அவங்களோட ஹெல்த் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த சப்ஜா சீட்ஸும் இந்த பாதாம் பீஸும் வந்து ஊற வச்சேன். காலையில் ஊற வைக்க மறந்துட்டேன். பாதாம் பீசன் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. சாதனாக்கு இது நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் ஹீட் பாடிங்கிறனால இவளுக்கு அதிகமாக வந்து நான் சேர்த்து ஜூஸில் வந்து போட்டு கொடுத்துட்றது. ஜூஸுக்கும் வந்து பீட்ரூட் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் இருக்கிறனால நல்லா நுரைச்சிட்டு பொங்கிட்டு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துற வேண்டியதான். முருங்கைக்கீரை சேர்க்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். வீடே அந்த நெய் மணமாகவே இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே. நெய் காய்ச்சிற வேலை வந்து முடிஞ்சிச்சிங்க. அதுக்கப்புறமா வந்து ஜூஸை வந்து போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா லைட்டாக கூலிங் ஆகிடும். சாதனை அழைக்க போகும்போது எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸில் வந்து நீங்கள் கேரட்டு இல்லை நெல்லிக்காயெல்லாம் போட்டு கூட செய்யலாம். எதுவும் இல்லைங்கிறனால வெறும் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான். இது கூடவே நீங்கள் வந்து இஞ்சி கூட இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எதுவும் இல்லை, அதனால் வெறும் பீட்ரூட் மட்டும் தான் அடிச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதில் பாதாம் பீஸ்னு சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸ் தான். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்யாத அன்றைக்கி சாதனாக்கு இதுமாரி பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸ் இல்லாட்டினா வந்து மோர் இருந்ததுன்னா நீர் மோர் மாதிரி அடித்து கொண்டு போய் கொடுத்துருவேன். வெற்றிக்குட்டிக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அவனுக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்கிறனால அவனுக்கு மட்டும் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அவன் வந்தது வந்து குடிச்சுப்பான். சின்ன இந்த 2 வேலை தான் இருந்ததுங்க. இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெய் வந்து ஆறி இருந்தது. அதை வந்து கையோட பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு அதையும் வந்து வடிகட்டிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நல்ல அந்த நம்ம வெந்தயம்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு கலராக இருக்குது. இந்த பாட்டில் வந்து 250 மில்லி உள்ளதுங்க. அதில் ஊற்றி ஃபுல்லாகி அதுக்கப்புறமா இந்த கிண்ணத்துலேயும் கொஞ்சம் இருக்குது. 1 மாதம் பால் எடுத்ததில்ல. பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ நெய்
வந்து கிடச்சிருக்குது. இதுக்கே நான் பால் 1/2 லிட்டர் தான் வந்து வாங்குகிறேன். இந்த 1 லிட்டர் வாங்கினோம்னா இன்னும் ஏடு அதிகமாக கிடைக்கும், நெய்யும் அதிகமாக வந்து வரும். நீங்கள் வெண்ணெய் வேணும்னாலும் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாதி இருக்கிறத நீங்கள் நெய் கூட வந்து காய்ச்சிக்கலாம். நான் இப்படி தான் ரெகுலராக வந்து பண்ணுறது. இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் நெய் சாதமாகவே வந்து உப்பு போட்டு சாப்பிட்டுப்பாங்க பசங்க. சீக்கிரமாகவே காலி பண்ணிவிடுவாங்க. காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து போட்டு எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா இது நைட் எடுத்த வீடியோ தான். இந்த நெய் காய்ச்சின பாத்திரம் வடிகட்டினதுக்கப்புறமா அப்படியே தான் வச்சுருந்தேன். ஈவினிங்கே பிளான் பண்ணிவிட்டு நைட்டு பொங்கல் தான் சொல்லிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை விளக்க போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. நல்லா வாசனையாக இருந்து சாதம் இருந்தால் கூட சாதம் போட்டு சாப்பிட்ருந்துருப்பேன். சரி, அதனால தான் ரெடியாக பொங்கல் செஞ்சிடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். மீதி இருக்கிற நெய் வந்து அது கொஞ்சமாக தாளித்து சேர்த்துக்க வேண்டியது தான். இதுமாரி நைட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் இல்லாமல் இருந்தது. தேங்காய் உடச்சி கிண்ணி வந்து சட்னி அரைக்கணும். தேங்காய் வாங்கிட்டு வரும்போது பூவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பூவெலாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நைட்டு டிஃபன் வேலையை வந்து பார்த்தேன். இன்றைக்கி டிஃபன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்கிறனால நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி எடுத்து வச்சுட்டேன். கிச்சன் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து பசங்களுடைய டிஃபன் பாக்ஸுங்க. சாதனா பாதை வெற்றி இது 3 பேர் தான் இவ்வளோ டிஃபன் பாக்ஸ் இருக்குது. இதை வந்து விளக்கி இப்போ காய வச்சு தண்ணி வடைஞ்சதுக்கப்புறம் எடுத்து கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டோம்னா காலையில் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ போய் ஒன்று ஒன்றா தேடணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1-2 பாத்திரம் சேர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வெற்றி இவ்வளோ பெரிய பட்டை வச்சுருக்குற? ஏன் இவ்வளோ பெரிய பட்டை வச்ச? பேய் பயமா? அக்கா பேய் படம் பார்த்தானா? பயமாக இருக்கா? அதனால இவ்வளோ பெரிய பட்டையா? பேயில இல்லடி, சும்மா அது படத்துக்காக எடுக்கிறாங்க. பயப்படலாம் கூடாது சரியா? பேயில சும்மா. இதோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சொல்லும் சாப்பிட்றலாம். சாதனா டியூஷன் விட்டு வந்ததுமே கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்ப்பேன். அரண்மனை 4 வச்சு பார்த்துட்டு இருந்தா படம், பேய் படம். அதை பார்த்ததுமே வெற்றிக்குட்டிக்கு பயமாகிடுச்சு. அதனால தான் அந்த பட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் பயத்தில். அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஸ்மூத்தாக வந்து போச்சு. இது அடுத்த நாள் வந்து எடுத்த வீடியோ. நேற்று ஸ்டோர் பண்ணி வச்ச நெய் இன்றைக்கி எப்படி வந்திருக்குங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருந்தது. வீட்டிலே எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமான நெய் வந்து நம்ம எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்தமாரி வந்து வெண்ணெயிலேருந்து நெய் வந்து எடுக்கலாம். இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.